Hello students, 10th social science economics 4th lesson government and taxes அரசாங்கமும் வரிகளும் இந்த தலைப்பில் தான் இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா ஃபஸ்ட்டு டேக்ஸு. ஸோ இந்த டேக்ஸ் அப்படிங்கிறத பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்க போகிறோம். அது எப்படியெல்லாம் மக்கள் மேலே திணிக்கிறாங்க அப்படிங்கிறத விதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டெவலப்மெண்ட் பாலிசிஸ் வளர்ச்சி கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அடுத்து டேக்ஸினுடைய டைப்ஸ் என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பிளாக் மணி, இந்த பிளாக் மணியை சார்ந்து டேக்ஸ் எவேஷன், வரி ஏய்ப்பு, ஸோ இது மாதிரியான விஷயங்களையும் கடைசியாக பார்க்கும்போது டிஃப்ரென்சஸ் என்ன, இந்த டேக்ஸுக்கும் அதர் பேமெண்ட்ஸுக்குமான மற்ற கட்டணங்களுக்குமான டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும், டேக்ஸ் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுங்கிறத பற்றியும் முன்னேற்றம் எப்படி இருக்குதுங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன். இங்கே இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டேக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். டேக்ஸ் இஸ் லிவைட் பை கவர்மெண்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் எக்கானமி. ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைய செய்கிற விஷயத்தில் டேக்ஸு அரசாங்கம் விதிக்கக்கூடிய வரிக்கும் முக்கிய பங்கு இருக்குது. இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு 2 டைப்ஸாக இங்கே கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம். டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா பர் கேபிட்டா இன்கம் அப்படி தனிநபர் வருமானத்திலையும், இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் மேலேயும் விதிக்கக்கூடியது தான் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது பர் கேபிட்டா இன்கம் தனி மனித வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தனி வருமானத்திலையும், அதுவே இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்டங்கள் பணிகள் இதன் மேலே விதிக்கக்கூடியதையும் தான் இங்கே டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த வரிகள் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்சியல் ரிசோர்ஸஸ் நிதி ஆதாரம் அப்படிங்கிறத திரட்டுது. சரியா? ரைட். இது இன்ட்ரடக்ஷன். இதுக்கு அடுத்து ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் வளர்ச்சி கொள்கைகளில் அரசாங்கத்தின் பங்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 7 விதமான பங்குகளை அரசாங்கம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஃபென்ஸு. ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறத இராணுவத்தின் மூலமாக நமக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. சரியா? மிலிட்டரி மூலமாக நமக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொடெக்ஷன் அவர் நேஷன் ஃப்ரம் அவர் எனிமீஸ். சரியா? செக்யூரிட்டி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ப்ரொடெக்டாக இருந்தாலும் இது ரெண்டையுமே யார்கிட்ட இருந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனிமீஸ். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே இந்த டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த டிஃபென்ஸுக்காகவே இங்கே என்ன பண்ணாங்கன்னா நிறைய சர்வீஸு இங்கே இந்த சர்வீஸை கொடுக்கறதுக்காக ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஏர்ஃபோர்ஸ்னு சொல்லி 3 சர்வீஸ் செக்டார்ஸை இங்கே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ இந்த சர்வீஸ் இவங்க மூலமாக நடத்தக்கூடிய இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத கொடுக்குறவங்க யார் அப்படின்னு பார்த்ததுன்னா யூனியன் கவர்மெண்ட்டு. ஸோ இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்ட தான் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. சரியா? டிஃபென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எசென்சியல் செக்யூரிட்டி ஃபங்க்ஷன் டு ப்ரொடெக்ட் அவர் நேஷன் ஃப்ரம் அவர் எனிமீஸ். நம்ம எதிரிகள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவு அப்படின்னா அது பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் இந்த துறை. இதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இருக்கிறாங்க. இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது யூனியன் கவர்மெண்ட் தான் அதுக்கு பொறுப்பானவங்களாக இருக்கிறாங்க. சரியா? அடுத்தது செகண்ட் ஒன் ஃபாரின் பாலிசி அயல் நாட்டு கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மூலமாக என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா நம்ம நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸோடவும் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸோடவும் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோம். இந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டு இதுக்காகவும், கேபிட்டல் மூலதனம் இதுக்காகவும், அண்ட் லேபர்
எக்ஸ்சேஞ்ச் உழைப்பை வந்து பரிமாறிக்கிறதுக்காகவும் வந்துட்டு நம்ம இந்த கார்டியல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத வந்துட்டு பல நாடுகளோட ஏற்படுத்தி நடத்திட்டு இருக்கிறோம். சரியா, ரைட்டு. இந்த சர்வீஸை கொடுக்குறவங்க யார் அப்படின்னு பார்த்ததுன்னா இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. தென் அடுத்து தேர்டு, கண்டக்ட் ஆஃப் பீரியாடிக் எலெக்ஷன்ஸு, அப்பப்போ வந்துட்டு தேர்தல்களை நடத்துறது. ஸோ அவ்வப்போது தேர்தல்களை நடத்துதல். இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். இப்போ நம்ம வந்துட்டு இங்கே 2 விதமான கவர்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா. ஸோ இந்த 2 விதம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று பார்லிமெண்டரி சிஸ்டமும் ஃபாலோ பண்ணுறோம், அடுத்தது ஸ்டேட் அசம்பிளிஸ் லெஜிஸ்லேட்டிவ் இதையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சிஸ்டமில் வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட் தான் வந்துட்டு லாஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவை வந்துட்டு க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தையும் சட்டங்களையும் வந்துட்டு ஏற்படுத்துறதுல முக்கிய பங்கு வந்துட்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து இருக்குது, யூனியன் கவர்மெண்ட் கிட்ட வந்து இருக்குது. சரியா, இதே போல் வந்துட்டு இங்கே லோக்கல் பாடிஸையும் வந்துட்டு இவங்க மூலமாக தான் வந்து இவங்க கண்ட்ரோலில் தான் நடத்திட்டுருக்குறாங்க. சரியா, சிமிலர்லி த ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசாங்கம் கண்டக்ட் எலெக்ஷன்ஸ் டு லோக்கல் பாடிஸ் வித்தின் த ஸ்டேட். மாநில அரசு இவங்க உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களையும் மாநிலத்துக்குள்ளேயே நடத்திக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஃபோர்த்து, லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி டிஃபென்ஸில் வந்துட்டு ஆர்மி நேவி இருக்காங்கன்னு சொன்னோம். இங்கே லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே ஸ்டேட் அப்படின்னு வரும் பொழுது ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதுக்காக வந்துட்டு இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க மூலமாக அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. சரியா, இங்கே ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய விதத்தில் வந்துட்டு ஜுடிஷியல் சிஸ்டத்தை வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறது கோர்ட் ஆர்கனைஸ் பண்ணி அது மூலமாக வந்துட்டு இங்கே ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து லா அண்ட் ஆர்டர். அடுத்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் பப்ளிக் கூட்ஸ். பொது நிர்வாகம் மற்றும் பொது பண்டங்களை வழங்குதல். யாருக்கு? பப்ளிக்கு. ஸோ இங்கே பப்ளிக் அப்படின்னு வரும் பொழுது கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்துட்டு இங்கே இம்பார்ட்டண்டான இடத்துல இருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு இதுக்காக செக்டார்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி இருக்கிறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அதுக்கான இன்சார்ஜஸாக இருக்கிறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே யாரெல்லாம் வராங்க அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மூலமாக வந்துட்டு அந்தந்த ஏரியாவுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு இங்கே நடத்திட்டுருக்குறாங்க. The list of departments with the union and state government are available in the public domain. The local governments provide public goods like local roads, drainage, drinking water and waste collection and disposal. இந்த இடத்துல பார்க்கும்போது ஸ்டேட்னு வரும் பொழுது உள்ளூர் அரசாங்கம் இருக்கிறாங்க, ரோட்ஸ் ஃபெசிலிட்டி சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க, ட்ரைனேஜஸ், வாட்டர் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி வேஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டர், வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் டிஸ்போசல். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே லோக்கல் கவர்மெண்ட் தான் வந்து அதுக்கான இன்சார்ஜாக இருக்கிறாங்க. அடுத்து 6th பாயிண்ட்டாக வந்துட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் பாவர்ட்டி அலிவியேஷன். ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் பாவர்ட்டி அலிவியேஷன், வருமான பகிர்வு மற்றும் வறுமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் இங்கே வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபினான்ஷியல் பேசிக்காக இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் வந்து மெயினாக இருக்கிறாங்க. இதுக்காக தான் டேக்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான டேக்ஸஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி யார்கிட்ட அப்படின்னு பார்த்ததுன்னா ரிச் அண்ட் புவர் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ புவரோட கம்பேர் பண்ணும் பொழுது ரிச் பீப்புள் கிட்ட வந்துட்டு டேக்ஸை அதிகமாக கலெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் இங்கே கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்துச்சுன்னா நம்மளுடைய பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்டர், எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் மந்த்லி இன்கம். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ்
இதை வந்து ஈவனாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து எக்ஸ்பென்சஸ் செலவுகள் அப்படிங்கிறத வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ இது மூலமாக பாவர்ட்டி அலிவியேஷன், வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறத வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடியதாகவும் இருக்குது. அடுத்து 7th பார்க்கும்போது எக்கனாமிக் ரெகுலேட் ஆஃப் த எக்கானமி. ஸோ ரெகுலேட் த எக்கானமினா பொருளாதாரத்தை வந்துட்டு எப்படி ஒழுங்குபடுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து மெயின் ஃபினான்சியல் சோர்ஸாக இருக்குது. இவங்க மூலமாக வந்துட்டு மணி சப்ளை, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன்ஃப்ளேஷன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இந்த 4 விஷயத்தையும் செய்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ரிசர்வ் பேங்க்கு. இந்த ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் மூலமாக வந்துட்டு டோட்டல் கண்ட்ரோலாக வச்சுருக்கிறாங்க. மணி சப்ளையாக இருந்தாலும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும், இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு. சரியா, இந்த 4 விஷயத்தையும் கண்ட்ரோலாக வச்சுருக்கிறவங்க யார் அப்படின்னா அது ரிசர்வ் பேங்க். இந்த ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இதில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இந்த சேஞ்சஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காகவே ரிசர்வ் பேங்க் வந்துட்டு இந்த 4 முக்கியமான விஷயங்களையும் அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சு நடத்திட்டுருக்குறாங்க. அதே போல் இங்கே சிபி. ஸோ சிபி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துச்சுன்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறது. அதே போல் சிசிஐ, இந்த சிசிஐ அப்படிங்கிறது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 2 விஷயங்கள் மூலமாக வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எக்கனாமிக்கலாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ் மூலமாக வந்துட்டு ரீசனபிள், அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்துட்டு அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த சிபி அண்ட் சிசிஐன்னு சொல்லக்கூடிய இந்த 2 செக்டார்ஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா டெவலப்மெண்ட் பாலிசி அப்படிங்கிறதுல வந்துட்டு கவர்மெண்ட்டுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்குறோம். 7 டாபிக்ஸு. ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா டேக்ஸு. நம்மளுடைய மெயின் டாப்பிக்கான டேக்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.